ஆ ஆமாம் ஆமாம். ஜங்கால்பட்டி, கரூர் மாவட்டம். இந்த மலைக்கு பேர் ரெங்கமலை மல்லீஸ்வரர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இது ஜங்கால்பட்டி பகுதி. இது 2வது ஸ்கேனு தெற்க நோக்கி. முதல் ஸ்கேன்லேயே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 2 மட்டம் இருக்கிற மாதிரி காட்டுது. பைப் லைன் இதில் தான் போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கு பேரலாக பக்கத்துலேயே பார்த்துட்டு போகிறோம். இந்த டெக்னாலஜிக்கு எதிரிங்கிறது பைப் லைன் தான். பைப் லைனை ஒட்டி நம்ம பார்த்துட்டு போனால் கரெக்டாக வந்துடுது ரிசல்ட்டு. பைப் லைனை விட்டு தூரமாக போக போக தவறான ரிப்போர்ட் வரும். வேறு போர் எதுவும் போட்டு மூடியிருந்தால் சொல்லிடுங்க. கிழக்க மேற்க ஏதாவது போர் போட்டு மூடியிருந்தா. இதுக்கு நேரம் அங்கே இருக்குன்னா இந்த சைடு அந்த ரிசல்ட் வரல. இந்த சைடு தான், இந்த சைடு. சரி. இது தெற்க நோக்கி 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் டிரான்ஸ்போர்ட்டர் கருவி பக்கத்துலேயே 1 மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுலேயே 2 மட்டம் காட்டுது. மொத்த தோட்டத்தில் 2 போர் போட்டிருக்காங்க. ஒன்று 960 அடியா, 960 அடி போர். இது மேலே மட்டும்தான் மட்டம் 2 மட்டம் கிடச்சிருக்கு, கீழே வரல. அந்த போர் எத்தனை அடியில்? 850க்கு மேலே ஒரு ஈரமாக கிடச்சிதான். புகை அடங்கிச்சு, அப்படி தானே? புகை அடங்கிச்சு. அதில் தான் சார் இந்த மரமெல்லாம் வச்சுட்டாங்க. இது போட்டு 2 வருஷம் தான் ஆகுது. அந்த ஈரமண்ணை இப்போ 2 போரில் எது நல்லா ஓடுது? 2 போரில் இது நல்லா வந்து சார் குறைஞ்சிருச்சு. இப்போ அது மாட்டில் இன்னும் 2வது இன்னும் போர் போடல. வேட்டு போட்டதுக்கு முன்னாடி இன்னும் ஃபிட் பண்ணவே இல்லை. 1வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கு நேராக அதே சரத்தில் கிழக்க தள்ளி 4வது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. அதே சரங்க கண்டினியூ ஆகுதா, அதோட பெஸ்ட்டாக வருதா, அது அதோட மோசமாக இருக்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிறது. இதில் ஒரு போர் இருக்குது. இது ஏற்கனவே 800 அடி ஆழம் போல் இருக்குது. இதில் வெடியும் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் இது சப்ளை பண்ணியிருக்கு. ஏன்னா அப்படி தானே? இதை நம்பி தென்னெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பயன்பாட்டில் இல்லை. இப்போ வந்து இது 1300 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் நடக்குது. ஃபர்தராக இதை டீப்பன் பண்ணலாமா வேண்டாமா? இப்போ 4வது ஸ்கேனில் நம்ம ஏற்கனவே பார்த்த 1வது ஸ்கேனுடைய சரம் அப்படியே கலக்க வருது. ஜங்கல்பட்டி இது முதல் ஸ்கேன். இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, 2 மட்டம் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, இதிலே 2 மட்டம் இருக்குது. 2 பாயிண்ட் தேர்வு. இது ஜவ்வாதுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். மிக மிக கடினமான பாறை அமைப்பு. 9 ஸ்கேன் ஆய்வு பணி செய்து அதில் கடைசி ஸ்கேனில் மட்டும் 2 பாயிண்ட் அடையாளம் வருது. அதுலேயும் கிணத்துக்கு அருகில் வருது. அது கிணத்து பாதிப்பாக இருக்கலாமோன்னு ஒரு டவுட் வருது. இல்லை 5 போர் பாதிப்பாக இருக்கலாம்னு சந்தேகம். அதெல்லாம் வேறு வழி இல்லை. வேறு மற்ற இடம்லாம் சரியில்லை. ஏற்கனவே 4 போர் போட்டு ஃபெயிலியர் இடம். இதில் 2 பாயிண்ட் போகிறது கூட 1300 பரிந்துரை செய்யப்பட்ட புகையாக கிடக்கு. பைப் லைன் கிணறு பாதிப்பு இல்லாத பட்சத்தில் அதில் ஒரு மட்டை இருக்குது. மட்டை கிழக்கு மூலங்கிற காரணம். அடுத்து ஏற்கனவே 20 போர்வெல் போட்ட இடத்துலையும் ஒரு 2 ஸ்கேன் பார்த்து அதுலேயும் பாயிண்ட் அமையல. அடுத்து ஓடப்பட்டிங்கிற இடத்துல அங்கேயும் ஒரு 8 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செய்து கடைசி ஸ்கேனில் நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட். ஆனால் நிறைய அந்தளவுக்கு தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. திரும்ப ரீசெக் பண்ணும்போது அதில் தண்ணி இருக்கிற மாதிரி அடையாளம் வரல. ஈசானம் ஓடப்பட்டு இது வேறு ஒரு பகுதி. ஈசான மலையில் 280 அடி போர்வெல் போட்டு கிணறு கிடக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு ஈரம் கசிவு சிறிதளவு தண்ணி வந்தால் கூட அது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜவ்வாதுப்பட்டி 2 பாயிண்ட் உள்ள 9வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது ஓடப்பட்டியில் வந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு. திரும்ப ரீசெக்கப் பண்ணதில் தண்ணீர் இல்லைன்னு ரிப்போர்ட் வருது. மேல் கசிவு மட்டும் கொஞ்சம் இருக்குது. பொதுவாக இந்த பகுதியில் மேல் கசிவு இருக்குது. கீழே ஆழத்தில் தண்ணி இல்லைன்னு தான் மீதி 7 ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு வந்திருக்கு. நிறைய தண்ணி இருந்தாலேயே இந்த நேரத்தில் அது இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு ரிப்போர்ட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிற மாதிரி இந்த நேரத்தில் வந்தால் அது நிச்சயம் பைப்லைன் பாதிப்பாகத்தான் இருக்கும்.